சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அபிஷேக பாண்டியன் அதிர்ச்சி அடைந்து இவருடைய செருக்கு, பெருமிதம், இருமாப்பு ஆகியவற்றை கண்டிப்பாக சோதித்தறிய வேண்டும் என்று எண்ணினான். அப்போது அங்கே ஒரு உழவன் செங்கரும்பினை கொண்டு வந்து அரசனை வணங்கினான். அபிஷேக பாண்டியன் அக்கரும்பினை பெற்றுக்கொண்டு, வல்லோர்களில் வல்லோர் என்று உம்மை மதித்து கொண்டவரே, நீர் இங்கு நிற்கும் இக்கல் யானைக்கு இக்கரும்பினை கொடுத்து அதனை உண்ணச் செய்தால் எல்லாம் வல்ல சித்தரும் நீரே, இங்கு குடிகொண்டிருக்கும் சொக்கநாதரும் நீரே என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ விரும்பியதை அளிப்பேன் என்று கூறினான். பாண்டியன் கூறியதை கேட்ட இறைவனார் சிரித்துக்கொண்டே, பாண்டியனே, எமக்கு உன்னால் ஒரு பயனும் இல்லை. இருப்பினும் நீ கூறியவாறு இதே இக்கல்யாணையை இப்பொழுதே இக்கரும்பினை கடித்து உண்பதை பார் என்று கூறி கல்யாணையை பார்த்தார். இறைவனின் கண் அசைவினால் கல்யாணை உயிர் பெற்று தன்னுடைய கண்களை உருட்டியது. வாயினை திறந்து கோவில் அதிரும்படி பிளிறியது. அபிஷேக பாண்டியனின் கையில் இருந்த கரும்பினை பிடுங்கியது. பின்னர் அதனுடைய கடைவாயில் கரும்புச்சாறு ஒழுகுமாறு கரும்பினை மென்று தின்றது. பின்னர் சித்தமூர்த்தி கல்யாணையை மீண்டும் பார்த்தார். உடனே கல்யாணை தன்னுடைய துதிக்கையால் பாண்டியன் அணிந்திருந்த முத்தாளாகிய மாலையை பிடுங்கியது. இதனை கண்ட மெய்க்காவலர்கள் யானையை அடிக்க கம்பினை உயர்த்தினர். சித்தமூர்த்திகள் கோபம் கொண்டு மெய்க்காவலர்களை பார்த்தார். அதற்குள் கல்யாணை முத்துமாலையை விழுங்கிவிட்டது. இதனை கண்ட பாண்டியன் மிக்க கோபம் கொண்டான். உடனே மெய்க்காவலர்கள் சித்தமூர்த்தியை அடிக்க நெருங்கினர். உடனே சித்தமூர்த்தி புன்னகையுடன் நில்லுங்கள் என்று கூறினார். உடனே அவ்வீரர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே அசைவின்றி நின்றனர். இதனை கண்ட பாண்டியனுக்கு கோபம் மாறி பயம் உண்டாகியது. சித்தமூர்த்திகளின் காலில் விழுந்து வணங்கி, அடியேனின் பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினான். சித்தமூர்த்தி, பாண்டியனே, நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்டார். அதற்கு அபிஷேக பாண்டியன், நற்புத்திர பேறு அருளுக என்று வேண்டினான். சித்தமூர்த்தியும் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். கல்யாணையின் மீது சித்தமூர்த்தி தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினார். உடனே யானை தனது துதிக்கையை நீட்டி பாண்டியனின் முத்துமாலையை திருப்பிக் கொடுத்தது. பாண்டியனும் அதனை வாங்கி அணிந்து கொண்டான். அப்போது சித்தமூர்த்தி மறைந்து அருளினார். யானையும் மீண்டும் கல்யாணையாகி அசைவற்று நின்றது. இறைவனின் திருவிளையாடலை எண்ணிய அபிஷேக பாண்டியன் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினான். சித்தமூர்த்தியின் திருவருளால் அபிஷேக பாண்டியனுக்கு விக்கிரமன் என்ற புதல்வன் பிறந்தான். விக்கிரமன் வளர்ந்து பெரியவனானதும் அபிஷேக பாண்டியன் விக்கிரமனுக்கு அரசாட்சி அளித்து இறைவனின் திருவடிகளை அடைந்தான். இறைவனை தவறாக எண்ணி சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தன் பக்தர்களை காப்பான் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும்.